Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard botany, zoology and biology. Pure science botany, pure science zoology, biology, botany and zoology கான quarterly exam top 10 5 mark questions தான் பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாம பார்க்கறீங்க. சோ ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா biology, botany and zoology க்கு சென்டம் சேலஞ்ச் அப்படினு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிருக்கோம். day 1 to 10 வரைக்கும் சரிங்களா இன்னும் ஒரு 2-3 நாள் வீடியோஸ் தான் இருக்கு அது அடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து அப்டேட் பண்றோம் சோ அந்த क्वेश्चंस எல்லாமே நீங்க வந்து படிச்சிருங்க அது மட்டும் இல்லாம குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷனுக்கான லெசன் வைஸா சரிங்களா சாப்டர் வைஸா இருக்கக்கூடிய முக்கியமான क्वेश्चनோம் அத வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் அதே போல பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன படிக்கலாம் அந்த மாதிரியான புக் பேக் ப்ளஸ் வந்து புக் இன் क्वेश्चन அது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த क्वेश्चंस எல்லாமே பாருங்க அது மட்டும் இல்லாம குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चन சோ இப்போ கேட்கக்கூடிய क्वेश्चन சரிங்களா அது எல்லாமே 3 in 1 original question paper அப்படினு சொல்லிட்டு both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் pure science botany pure science zoology எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணிருக்கோம் சோ அது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க பாருங்க சோ இந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய क्वेश्चनாவது மினிமம் நீங்க வந்து என்ன பண்றீங்க படிச்சீங்க ஏனா இதில இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே ரொம்ப முக்கியமான क्वेश्चंस தான் சரிங்களா அதனால இதில இருக்கிறது எல்லாமே படிங்க ப்ளஸ் வந்து இது கூடவே என்னென்ன क्वेश्चन வந்து படிக்கணும் அப்படினு சொல்றோம் அதையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க படிச்சிருங்க சரிங்களா இது எல்லாமே படிச்சீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து full marks வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பாட்னிக்கு பாப்போம் அது கண்டினியூவா அதுக்கு அடுத்து zoologyக்கு பாப்போம் சோ இன்னமும் நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்றீங்க ஏனா நமக்கு லைக்ஸ் மட்டும் தான் வரது கிடையாது சோ ஒரு லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்கள காணப்படும் சிறப்பியல்பு எனாமரத்த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டோமோஃபிலஸ் ஃப்ளவர் சரிங்களா இங்க பூச்சி பிளஸ் வந்து பறவை பிளஸ் காற்று இது மூணுமே நீங்க வந்து படிச்சிருங்க அதுக்கு அடுத்து சூழின் பல்வேறு வகைகளை குறிப்பு எழுதுக ரைட் டீடைல்ட் நோட் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஓவில் சரிங்களா இது எழுதுறப்ப சூழின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி சூழின் அமைப்பை விவரி இந்த क्वेश्चन நீங்க வந்து என்ன பண்ணீங்க படிச்சிருங்க அதுக்கு அடுத்து முழுமையற்ற ஓங்குதன்மை பற்றி விவரி அந்த முழுமையான ஓங்குதன்மை முழுமையற்ற ஓங்குதன்மையோட வேறுபாடு சரிங்களா இது எல்லாமே படிச்சிருங்க ரைட் a detailed note on incomplete dominance அப்படிங்கற क्वेश्चन சரிங்களா அதே போல ஓங்குதன்மை மரத்திலே எடுத்துக்காட்டுடன் விவரி describe the dominant epistaxis with an example இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் மோனோ ஹைபிரிட் டை ஹைபிரிட் கிராஸஸ் எல்லாம் இருக்கு சோ செகண்ட் லெசன்ல அந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சீங்க ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த மகரந்த சேர்க்கை இதோட அதெல்லாம் படிச்சீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல நிறைய 2 மார்க் and 3 மார்க்ஸ் இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சிருங்க பல்கரி நிலை படிச்சிருங்க பல்கரி நிலையோட முக்கியத்துவம் கருவுரா கனி அதோட முக்கியத்துவம் இது எல்லாமே என்ன பண்ணுங்க படிங்க டப்பிட்டத்தின் பணிகள் மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம் சரிங்களா கருப்பையோட அமைப்பு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருங்க சோ இது வந்து தேர்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கும் அந்த ரெட்ல கொடுத்திருக்கிறது டிஎன்ஏ இரட்டைப்பாதல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அதுக்கு அடுத்து மூலக்கூறு மரபுகளில் பாருங்க அராப்டாப்சிஸ் ஒரு தகுந்த மாதிரி அராப்டாப்சிஸ் தாலியானோட கேரக்டர்ஸ் ஒரு 8 பாயிண்ட் இருக்கும் சோ அது எல்லாமே படிச்சிருங்க ப்ளஸ் வந்து மடியத்தின் முக்கியத்துவங்கள் யாவை சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி குறுக்கேற்றத்தின் செயல்முறை டீடைல்ட் நோட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் இது எல்லாமே தேர்ட் லெசன்ல படிச்சிருங்க இந்த மேன் மேடல் சீரியல் அது வந்து படிச்சிருங்க ப்ளஸ் வந்து அந்த பிளாய்டிஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க ஏனா டிஃபரண்டா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளாய்டியோட ஃப்ளோ சார்ட் மாதிரி கேட்கலாம் சோ அது எல்லாமே நீங்க வந்து படிச்சிருங்க அதுக்கு அடுத்து உயிர் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு applications of biotechnology பல்வேறு வகையான ஒற்றையடுப்பு தொழில்நுட்பம் இது வந்து 4th லெசன்ல இருக்கும் ப்ளஸ் வந்து இத படிக்கிறப்ப சிங்கிள் செல் புரோட்டீன் இருக்கும் தனி செல் புரதம் அப்படினு சொல்லிட்டு அந்த क्वेश्चनம் வந்து என்ன பண்ணுங்க படிங்க மோஸ்ட்லி இத படிச்சாலே உங்களுக்கு வந்து இந்த 5 மார்க்ஸ் வந்து இதா இருக்கும் சோ PBR 322 இந்த மாதிரியான 3 மார்க் क्वेश्चंस இதெல்லாம் இருக்கு அதுல இன்னும் 5 மார்க்ஸ் கேட்கணும் அப்படினா அந்த மரபணு கடத்து முறைகள் பத்தி கேட்கலாம் பிடி பருத்தி நன்மை தீமைகள் பத்தி கேட்கலாம் சோ அது எல்லாமே படிச்சிருங்க அதுக்கு அடுத்து 5th லெசன்ல பாத்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கை பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அதுக்கு அடுத்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் ரைட் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ளஸ் வந்து புரோட்டோப்ளஸ் ஃபியூஷன் இந்த क्वेश्चंस எல்லாமே நீங்க வந்து இந்த லெசன்ல வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க மினிமம் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க பாட்னில சரிங்களா அதுக்கு அடுத்து zoologyல இருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து பாப்போம் நீங்க பியூர் சயின்ஸ் zoology biology ஸ்டூடண்ட் zoology எல்லாமே படிச்சுக்கலாம் உயிரினங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை கருவுறுதல் முறைகள் அது சரிங்களா அதாவது டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் சிங்காமி அப்படினு கொடுத்திருப்பாங்க கண்ணினப்பெருக்கம் என்றால் என்ன அதன் வகை வாட் இஸ் பாத்தோஜெனிசிஸ் எக்ஸ்பிளைன் இட் டைப்ஸ் இந்த ரெண்டும் தான் 5 மார்க்ஸா இருக்கும் மோஸ்ட்லி அந்த டு யூ நோல பாத்தீனா டெலிடோக்கி ஆம்பிடோக்கி இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க சோ அது எல்லாமே நீங்க வந்து பாத்துருங்க அங்கங்க சின்ன சின்ன 2 மார்க் क्वेश्चंस இருக்கும் அது எல்லாமே படிச்சிருங்க
அதுக்கடுத்து அண்ட செல்லின் அமைப்பை படத்துடன் விவரி. இங்கே அண்ட செல் படிக்கிறப்ப விந்து செல்லின் அமைப்பை விவரி, இந்த மாதிரியான கொஸ்டின் இருக்கும். டயக்ராம் கொஸ்டின் இங்கே கேட்பாங்க. அதே போல் மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு படிநிலை, வேரியஸ் ஸ்பேஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள். அதே பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் குறைபாடுகள் கொடுத்துருப்பாங்க, மென்சுரல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதையும் படிச்சிருங்க. இது தேர்ட் லெசனில் செகண்ட் லெசன்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகள், மெத்தட்ஸ் ஃபார் பர்த் கண்ட்ரோல். அதுக்கடுத்து இணைப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள், ஏஆர்டி அப்படின்னு சொல்லுவோம், அசிஸ்டடு ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இது கூட இது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அந்த கருத்தடை முறைகள் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து பழுப்பூச்சியை உதாரணமாக கொண்டு மரபு சமநிலை அடிப்படையில் பால்நிலையம் நடைபெறுவதை விவாதி. டிஸ்கஸ் த ஜெனிக் பேலன்ஸ் மெக்கானிக் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வித் ட்ரோசோஃபில்லா. மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோமின் இயல்பு மாற்றங்கள், சரிங்களா. அல்லோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங். அதுக்கடுத்து மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகள், ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அதுக்கடுத்து டிஎன்ஏ ரேகை அச்சிடோட பயன்கள், அது என்றால் என்ன, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் ரைட் த யூசஸ். ஹார்டி வெயிட் பேக்கோட அந்த ஈக்குவேஷன், சரிங்களா, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து டார்வின் கோட்பாட்டிற்கான முக்கிய எதிர்கருத்துக்கள், அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வின் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து மரபணுக்களுக்கு பாக்டீரியாங்களால் உண்டாகக்கூடிய மனிதர்களுக்கு பாக்டீரியாவால் உண்டாகக்கூடிய நோய்கள் ஏதாச்சும் 5 அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. வித் அதோட சிம்டம்ஸு இது எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அது எப்படி பரவுது, அது ஒரு அறிகுறி, இது எல்லாமே நம்ம எழுதணும். ஸோ அதை வந்து படிச்சிருங்க. ரைட் எனி ஃபேக்டல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங், எக்ஸ்பிளைன் காசேட்டிவ் ஏஜென்ட்டு, சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சிம்டம்ஸ், இது எல்லாமே எழுதணும். அதுக்கடுத்து மனிதனில் பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சி, எக்ஸ்பிளைன் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேன். அதே மாதிரி இந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே நிறைய டைம் கேட்குறாங்க. தடுப்பு மருந்து என்றால் என்ன, அதோட வகை, சரிங்களா. வேக்சின் என்ன, அதோட டைப்ஸ். ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடியதான். எனக்கு இதுவும் ப்ளஸ் வந்து நம்ம 3-in-1 கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அது ரெண்டுத்தையும் படித்தாங்களே மினிமம் ஒரு 70 to 80 மார்க்ஸ், 100க்கு சொல்கிறேன், 70 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு 50 to 60 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் 1 மார்க்ஸ் வந்து கிளியராக படிச்சிட்டிங்கன்னா. ஸோ புக் பேக் 1 மார்க் இதெல்லாமே பாருங்கள். ஒரு சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, அதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் வருது, நிறைய ஆன்சர்ஸ் இதில் சேஞ்சஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அதையுமே டைம் கிடச்சுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.